67,000 ரூபாயை கடந்தது ஒரு சவரன் ஆபரண தங்கம். சவரனுக்கு 520 ரூபாய் அதிகரித்து 67,400 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் ரமலான் பண்டிகை கொண்டாட்டம் கோலாகலம். பள்ளி வாசல்களில் சிறப்பு தொழுகை, ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறி மகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம். வட மாநிலங்களிலும் கோலாகலமாக கொண்டாடப்படும் ரமலான் திருநாள். டெல்லி ஜும்மா மசூதியில் திரளான இஸ்லாமியர்கள் கூட்டு தொழுகை. திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் வரும் 7ஆம் தேதி ஆழி தேரோட்டம். விழாவை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அறிவித்தார் மாவட்ட ஆட்சியர். சென்னை மாநகராட்சியில் சொத்து வரி, தொழில் வரி செலுத்துவதற்கு இன்றே கடைசி நாள். காலதாமதம் செய்வோருக்கு 1% அபராதம் வசூலிக்கப்படும் என அறிவிப்பு. மக்களை ஒருமுறை கூட சந்திக்காதவர் திமுகவை எதிரி என்று சொல்கிறார். தவேக தலைவர் விஜய் குறித்து அமைச்சர் KN நேரு விமர்சனம். தொண்டராகவும் பணியாற்ற தயார் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. ஒருவரே மீண்டும் மாநில தலைவராக வர கட்சி விதிகளில் இடம் இருப்பதாக முன்னாள் தலைவர் தமிழிசை கருத்து. தேனியில் மேட்ரிமோனியல் செயலி மூலம் இளைஞரிடம் 88 லட்சம் ரூபாய் மோசடி. பெண் போல் நடித்து ஆன்லைன் மூலம் ஏமாற்றிய 4 பேர் கைது. பெங்களூரு காமக்யா ரயில் விபத்து தொடர்பான விசாரணை தீவிரம். விபத்துக்குள்ளான பகுதியில் 2வது நாளாக நீடிக்கிறது சீரமைப்பு பணிகள். ஜிப்லி அனிமேஷன் மூலம் புகைப்படங்களை பெற இணையத்தில் குவியும் பயனாளர்கள். ஊழியர்கள் உறக்கமின்றி தவிப்பதாக ChatGPT நிறுவனர் கவலை. அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட டெல்லி நீதிபதி யஷ்வந்த் வர்மா இன்று பதவியேற்பு. விழாவை புறக்கணிக்க வழக்கறிஞர்கள் சங்கம் முடிவு. பாஜக கூட்டணியை விட்டு விலகும் தவறை இன்னொரு முறை செய்யவே மாட்டேன். பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் திட்டவட்டம். கேரளாவில் கட்டுப்பாட்டை இழந்து வீட்டின் கேட்டை உடைத்து புகுந்த வேன். சுதாரித்துக் கொண்டு சிறார்கள் தப்பி ஓடியதால் உயிர் தப்பினர். மராத்தி புத்தாண்டையொட்டி மும்பையில் நடைபெற்ற கண்கவர் பேரணி. பாரம்பரிய உடைகள் அணிந்து இருசக்கர வாகனம் ஓட்டிய பெண்கள். வருமான வரித்துறை 944 கோடி ரூபாய் அபராதம் விதித்த விவகாரம். சட்ட ரீதியாக எதிர்கொள்ளப் போவதாக இண்டிகோ விமான நிறுவனம் அறிவிப்பு.